நமஸ்தே. இந்த வீடியோவில் பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி கிராமரில் நம்ம பார்த்துருப்போம். மேம், தும், அம், ஹாப், ஏ, வே இதெல்லாம் வந்தால் என்ன அதில் முடிக்கணும், லாஸ்ட் வர்பு என்ன வரும்ன்றதை பார்த்தோம். ஸோ அதை வச்சு தான் இந்த கிளாஸ் இருக்கும். மேம் வந்தால் ஹும்மில் முடியணும்னு தெரியும் இல்லையா, தும் வந்தால் ஹோ, அதை வச்சு ஒரு சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். சரியா, வாங்க புக் ஓப்பன் பண்ணுங்கள். பேஜ் நம்பர் 23 எடுத்துக்கோங்க. மெயின், மெயின் தான் ஐ நான், ஹும் ஆம் இருக்கிறேன், தும் யூ நீ, ஹோ இருக்கிறாய் யூ ஆர், ரெஸ்பெக்டாக சொல்லும் போது யூ சொல்லும். கர் ஹவுஸ் வீடு, ஆப் யூ நீங்கள் நாங்கள், நஹிம் நோ நாட் இல்லை, அத்தியாபக் டீச்சர் ஆசிரியர், ஹம் வி நாம் நாங்கள், லடுக்கே பாய்ஸ் சிறுவர்கள், லடுக்கியாம் கேர்ள்ஸ் சிறுமிகள். சரியா, நெக்ஸ்ட்டு பாயி பிரதர் பிரதர்ஸ், சகோதரர் சகோதரர்கள். பாயின்னு சொன்னால் எஸ் சேர்த்தாலும் ஒன்று சேர்ந்தாலும் ஒன்று தான், அதாவது சிங்குலர்லேயும் பாயி தான், ப்ளூரல்லையும் பாயி தான். வித்யார்த்தி வித்யார்த்தி, ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்கள் மாணவர் மாணவர்கள். அதாவது வித்யார்த்தின்னு வந்தாலே சிங்குலர்னாலும் வித்யார்த்தி தான், ப்ளூரல்னாலும் வித்யார்த்தி தான். வே தே அவர் அவை அவர்கள் அவைகள். ஏ தீஸ் தி, இவர் இவை இவைகள் இவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஹெய்ம், ஹெய்ம்னா ஆர், இருக்கிறோம் இருக்கிறீர்கள் இருக்கிறீர்கள், ஆர் ஆர்னா ப்ளூரல்ஸில் வர்றது. ஓகேவா, லெசன் போகலாமா? சரி, பேஜ் நம்பர் 21 எடுத்துக்கோங்க. பிக்சரில் என்ன இருக்குது, ஒரு பையன் நிற்கிறான். ஸோ அந்த பையனை என்னது, பையனா ஹிந்தியில் என்னது, லடுக்கா. சரியா, அப்போது ஐ எம் பாய் யார் எப்படி சொல்லணும், ஐனா மேம், மேம், ஐ எம் ஆம்னா ஹும். ஸோ ஐ எம் எ பாய் சொல்லுவோம் இல்லையா, மேம் லடுக்கா ஹும், ஐ எம் பாய். சரியா, மேம் ஹும், மே ஹும் ஐ எம், மேம் லடுக்கா ஹும், ஐ எம் எ பாய். மேம் மோகன் ஹும், ஐ எம் மோகன், ஐ எம் மோகன். சரியா, மேம் யஹா ஹூம், ஐ எம் ஹியர். மேம் கர் में हूँ, I am in the house, in the house. சரியா, இன் மேம்னா இன். சரியா, இப்போ ஒரு வாட்டி வாசிக்கலாமா? மேம் போட்டால் ஹும்ல முடியுமா? மேம் வந்து லடுக்காகும், மேம் மோகன் ஹும், மேம் யஹாகும், மேம் கர்மே ஹும். இதில் நம்ம ஆல்ரெடி கிராமர் கிளாஸில் பார்த்தோம், மேம் வந்தால் ஹும்ல முடியும். ஸோ அந்த லெசன் தான் இந்த லெசனும். ஸோ மெயின் வந்தால் என்ன பண்ணிடணும், ஹும்ல முடியணும். மெயின் வந்தால் ஹும், மெயின் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஹும்ல தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா இது எல்லாமே மெயினில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, அதனால ஹும்ல முடிஞ்சிருக்கு. இப்போ புரிஞ்சுதா ஃபஸ்ட்டு கண்டிஷனு? செகண்ட் கண்டிஷன் பாருங்கள். இங்கே என்ன இருக்குது, ஒருத்தர் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு பையன் இருக்கான். ஸோ இப்போ அதை வச்சு நம்ம எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். தும் கோன் ஹோ, நம்ம யாரையும் பார்த்தா வந்து கேட்போம், யார் நீங்கள் அப்படின்னு கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் தும்னா நீ, கோன்னா ஹூ, ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ கண்டிப்பாக கேட்போம். அதுதான் தும் கோன் ஹோ. இதே பெரியவங்களை பார்த்து கேட்டோன்னா ஆப் கவுன் ஹே, ஆப் கவுன் ஹேம் அப்படின்னு கேட்கணும். நீங்கள் யார் அப்படின்னு கேட்கணும். தும்னா நீ, ஆப்னா நீங்கள். சரியா, தும் கவுன் ஹோ, தும் வந்தால் ஹோல முடியணும்னு உங்களுக்கு ஆல்ரெடி கிராமர் கிளாஸ்லேயே சொல்லி கொடுத்துருக்கேன். தும் வந்தால் என்ன பண்ணிக்கணும், ஹோல முடியணும். மேம் லடுக்காகும், தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க, வேர் ஆர் யூ. மேம் யஹா ஹும்னா இங்கே இருக்கேன், யஹா ஹும், மேம் யஹா ஹும். கியா தும் கோபால் ஹூ, என்ன நீ கோபாலா அப்படின்னு கேட்குறாங்க. கியானா என்ன, வாட், யூ ஆர் கோபால் அப்படின்னு கேட்போம்ல, என்ன நீ கோபாலா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான் தும் கோபால் ஹோ. தும்னு வந்திருக்கிறதுனால ஹோல வந்திருக்கு. சரியா, தும் இருந்தால் ஹோல தான் முடியும். நஹி நோ, மேம் கோபால் நஹி ஹூம், மேமில் வந்திருக்கா, ஸோ ஹூமில் வந்திருப்பா. இல்லை நான் கோபால் இல்லை, நீன்னு வந்தால் ஹோல முடியணும், நான் வந்தால் ஹூம்ல முடியணும். ஓகேவா, மேம் மோகன் ஹூம், நான் மோகன், ஐ எம் மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை வாட்டு வாசிக்கிறேன், கூடிய வாசிங்க. தும் கோன் ஹோ, तुम कौन हो, मैं लड़का हूँ, मैं लड़का हूँ. तुम कहाँ हो, तुम कहाँ हो, मैं यहाँ हूँ, मैं यहाँ हूँ. क्या तुम गोपाल हो, क्या तुम गोपाल हो. नहीं, मैं गोपाल नहीं हूँ, नहीं मैं गोपाल नहीं हूँ. मैं मोहन हूँ, मैं மோகன் ஹும், மோகன் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இது? நெக்ஸ்ட் பாருங்கள். மேம் அத்தியாபக் ஹும், நான் வந்து டீச்சர், ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. மெயின் வந்தாலும் ஹும்ல தான் இருக்குது. இது ஒரு டீச்சர், இவரை பற்றி சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெரியவங்களை பற்றி சொன்னோம் அப்படின்னா என்ன சொல்லணும், ஆப் யூஸ் பண்ணணும். ஆப் கோன் ஹெய்ம், ஆப் கோன் ஹெய்ம், ஹெய்ம்னா ஆர்.
ஸோ ஆப் கோன் ஹேம், நீங்கள் யாராக இருக்கிறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்றது தான் நம்ம இங்கிலீஷில் சொல்லணும். பட் வந்து தமிழில் வந்து மாறும். சரியா, தமிழில் ஆப்புன்றதுக்கு நீங்கள், ஆனால் இங்கிலீஷில் பொறுத்தவரையும் யூன்றது தும்முக்கும் யூ தான், ஆப்க்கும் யூ தான். மேம் கோபால் ஹும், ஐ எம் கோபால். கியா ஆப் வக்கீல் ஹேம், கியா ஆப் வக்கீல் ஹேம், என்ன நீங்கள் வக்கீலா அப்படின்னு கேட்போம் இல்லையா. யூ ஆர் இன் வக்கீல், யூ ஆர் வக்கீல் அப்படின்னு கேட்குறாங்க. வக்கீல்னா அட்வொகேட் இல்லையா, அட்வொகேட், யூ ஆர் அட்வொகேட் அப்படின்னு கேட்குறாங்க. நஹி, மேம் வக்கீல் நஹி ஹும். நோ, ஐ எம் நாட் வக்கீல், நாட் அட்வொகேட், ஐ எம் நாட் அட்வொகேட். சரியா, ஐ எம் நாட் அட்வொகேட், மேம் வக்கீல் நஹி ஹூம். மேம் அத்தியாபக் ஹூம், ஐ எம் அத்தியாபக், அத்தியாபக்னா டீச்சர், ஐ எம் டீச்சர். சரியா, இப்போ ஒரு வாட்டி வாசிக்கலாமா. ஆப் கோன் ஹேம், ஆப் கோன் ஹேம். மேம் கோபால் ஹூம், மேம் கோபால் ஹூம். क्या आप वकील हैं, क्या आप वकील हैं. नहीं, मैं वकील नहीं हूँ, नहीं मैं वकील नहीं हूँ. मैं अध्यापक हूँ, मैं अध्यापक हूँ, ஐ எம் டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் பேஜ் பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜில் என்ன இருக்குது, 2 லடுக்கே இருக்காங்க, 2 பாய்ஸ் இருக்காங்க. ஸோ பாய்ஸ் நிற்கிறாங்க. ஸோ பாய்ஸ் 2 அப்படின்னு வந்துட்டாலே ப்ளூரல்ஸில் தான் வரும். சரியா, ப்ளூரல்ஸில் வரும். ப்ளூரல்ஸில் என்ன நம்மளுக்கு தெரியும். சரியா, ப்ளூரல்ஸில் என்னென்ன மாறும்ன்றது பார்ப்போம். ப்ளூரல்ஸ்னா ஹம், ஹம்னா வி, ஹம்னா யார், வி, நாம், நாங்கள் அப்படின்னு சொல்லணும் இல்லையா, அதுதான் அந்த ஹம். ஹம் லடுக்கே ஹெய்ம், ஹெய்ம் ஏன் வருது, ப்ளூரல்ஸ், நாங்கள், வி ஆர் பாய்ஸ், வி ஆர் சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆர் தான் இந்த ஹெய்ம். ஸோ வி ஆர் பாய்ஸ். சரியா, ஹம் தோ லடுக்கே ஹெய்ம், நாங்கள், வி ஆர் 2 பாய்ஸ், வி ஆர் 2 பாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்ஸ்னா லடுக்கே. हम रवि और राज हैं, हमना वी வந்து ரவியும் ராஜும், அண்ட் ரவி அண்ட் ராஜ் है, வி ஆர் ரவி அண்ட் ராஜ், வி ஆர் ரவி அண்ட் ராஜ், நாங்கள் ரவி மற்றும் ராஜாக இருக்கிறோம். ஹம் பாயி பாயி ஹேம், பாயி பாயினா பிரதர்ஸ், 2 வாட்டி வந்திருக்கு இல்லையா, பிரதர்ஸ், நாங்கள் பிரதர்ஸ், வி ஆர் பிரதர்ஸ், வி ஆர் பிரதர்ஸ். ஹம் வித்யார்த்தி ஹேம், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, வித்யார்த்தி சிங்குலரும் ப்ளூரலும் ஒரே மாதிரி தான் வரும். சரியா, அதனால் நீங்கள் அதை பார்த்து தான் எழுதணும். சென்டென்ஸ் ஹேம் வந்தால் ப்ளூரல், ஹேவ் வந்தால் சிங்குலர். சரியா, ஹேம் இருக்கா, ஸோ இப்போ இது ஆர், அப்போ இது என்னது ப்ளூரல். ப்ளூரல்னால் என்ன, 2 பேருக்கு மேலே இருந்தால் அது பேர் ப்ளூரல்னு சொல்லுவாங்க. சரியா, தெரிஞ்சால் ஓகே, தெரியலன்னா தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிக்சரில் என்ன இருக்குது, 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. தோ லடுக்கியாம், ஏ கோன் ஹேம், ஏ கோன் ஹேம். Who are these? Who are these? இவர்கள் யார், இவர்கள் யார். ஏ லடுக்கியாம் ஹேம், ஏ லடுக்கியாம் ஹேம். These are girls, these are girls. இவர்கள் சிறுமிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏ தோ லடுக்கியாம் ஹேம், ஏனா these, தோ லடுக்கியாம்னா 2 girls. These are 2 girls, these are 2 girls. ए विमला और सरला हेम, ए विमला and सरला हेम. ए ना these are विमला and सरला, these are विमला and सरला. ए स्कूल में हेम, ए नம்போது these-ம் வரும் ப்ளஸ் வந்து தேவும் வரும். நெக்ஸ்ட் பேஜில் செக் பண்ணி பாருங்கள், தீஸும் இருக்குது தேவும் இருக்குது. ஸோ அப்போ இங்கே தே வரணும். தே ஆர் இன் தி ஸ்கூல், தே ஆர் இன் தி ஸ்கூல். ஏ ஸ்கூல் மேம் ஹேம், தே ஆர் இன் தி ஸ்கூல், அவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள், இவர்கள் பள்ளியில் இருக்கிறார்கள். சரியா, ஒரு வாட்டி வாசிக்கவா. ஏ கோன் ஹேம், ஏ லடுக்கியாம் ஹேம், ஏ दो लड़कियां हेम, ये विमला और सरला हेम, ये स्कूल में हेम. சரியா, ये कौन हेम, ये लड़कियां हेम, ये दो लड़कियां हेम, ये विमला और सरला हेम, ये स्कूल में हेम. சரியா, நெக்ஸ்ட் பாருங்க. சீதா और லதா, சீதாவும் லதாவும் விளையாடிட்டு இருக்காங்க. சரியா, இதை வச்சு பார்க்குறாங்க. வே கோன் ஹேம், ஹூ ஆர் தே, வேனா தே. சரியா, ஏனா தீஸ், வேனா தே, தே அது இவர்கள், இது அவர்கள். அவர்கள் யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதுதான். அவர்கள் வந்தால் வே, இவர்கள் வந்தால் ஏ. வே கீதா और லதா, கீதா और லதா ஹேம். those are கீதா and லதா. தோஸ்னா வே வந்தால் தேவும் வரணும், தோஸும் வரணும். சரியா, அங்கே ஏனா தீஸும் தேவும் வரணும். ஸோ அப்போ தே வந்து ரெண்டுத்துக்கும் வரும். இதில் தோஸ்னா வே,
தீஸ்னா ஏ. சரியா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. கீதா கஹா ஹை, வேர் இஸ் கீதா? கீதா मैदान में है, गीता in the ground. लता कहाँ है? Where is लता? लता भी मैदान में है. लता is also in the field. लता also in the field. ஃபீல்டுனா மைதான், கிரவுண்டுன்னு சொல்லலாம், இல்லை ஃபீல்டுன்னு சொல்லலாம், ரெண்டும் ஒன்று தான். சரியா, இப்போ ஒரு வாட்டி வாசிக்கிறேன். வே कौन है? वे सीता और लता हैं. गीता कहाँ है? गीता मैदान में है. लता कहाँ है? लता भी मैदान में है. சரியா, புரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ணுங்க, இது வாட்டி வாசிச்சுட்டு எனக்கு ஒரு வாட்டி வாசிச்சுட்டு வாய்ஸ் மெசேஜில் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. சரியா, ஹோம்ஒர்க் என்னன்னு பார்ப்போம். பேஜ் நம்பர் 23ல் இதுதான் இம்பார்ட்டண்டானது, எக்ஸாமுக்கு கேட்பாங்க. तुम कौन हो? तुम कौन हो? वो आयु मैं लड़का हूँ, मैं लड़का हूँ. आप कौन हैं? आप कौन हैं? அவர்கள் யார்? मैं गोपाल हूँ, मैं गोपाल हूँ. क्या आप वकील है? नहीं, मैं वकील नहीं हूँ. आप क्या आप वकील है? नहीं மட்டும் எழுதணும். मैं आप वकील नहीं हूँ அப்படின்னு எழுதணும். சரியா, 5th லெசன் பார்க்கலாம். சரி, புக்கு ஓப்பன் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு சப்தார்த்தம் பார்த்துட்டு லெசனில் போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷப்த் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆ அப்படின்றது என்னது? கம், வா, இந்தியில். சரியா, அந்தர், இன்சைட், உள்ளே. பைட், சிட், உட்கார். பைட்டுனா சிட். சரியா, படுனா ரீட், படி. மத்துனா டோன்ட், மத் பண்ணி எந்த வேர்டு வேணால் சொல்லலாம். மந்த்னா டோன்ட். தேக்னா சி, பார். தேக்னா சி, பார். அக்பார்னா நியூஸ் பேப்பர், செய்தித்தாள். சரியா, அடுத்தது லா அப்படின்னா பிரிங் கொண்டு வா. லே அப்படின்னா டேக் எடு. சரியா, பி அப்படின்னா ட்ரிங்க் குடி. லிக்குனா எழுது. சிட்டி லெட்டர் கடிதம். ஃபல் ஃப்ரூட் பழம். ரம் ஹார்ட் டான. சரியா, டூத் மில்க் பால். கா ஈட் சாப்பிடு. சரியா, கீத் சாங் பாட்டு. சரியா, ஆ அப்படின்னா பாடு, சிங்கு. சுன்னுனா ஹியர் கேளு, சுன் அப்படின்னா கேளு. அப்னா நவ் இப்போன்னு சொல்கிறோம் இல்லையா, அதான் இப்பொழுது. நவ். சரியா, புரிஞ்சுதா? இது என்ன பண்ணுங்கள், 2 டைம்ஸ் எனக்கு எழுதி அனுப்புங்க. இப்போ பாருங்கள், லெசனுக்குள்ளே வாங்க. பாடு 5னா 5, லெசன் 5. ஆவோ ஆயியே ரெண்டுமே இங்கிலீஷில் கம்மு தான், ஆனால் தமிழில் ஆவோனா வா, ஐயேனா வாங்கள், வாருங்கள் அப்படி சொல்லல. வாங்கன்னு சொல்லுவோம் பெரியவங்கள. அந்த கணேஷ் தும் யஹாம் ஆவோ. கணேஷ் யூ கம் ஹியர். கணேஷ் நீ, தூனா நீ, இங்கே வா. யஹாம்னா இங்கே, ஆவோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த தும் லெசன்லாம் வந்து கிராமர் லெசன் வரும்போது நான் வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறேன். தும் அந்த ஆவோ, தும் வரும்போது அர்பு ஓவோட முடியணும், இதை ஈஎல்ல முடிக்கணும். அதெல்லாம் வந்து கிராமர் லெசன் 4 நான் சொல்கிறேன். தும் பேர் பைட்டோ. பெஞ்ச்னா யூ சிட் ஆன் தி பெஞ்ச். நான் ஆன் சொல்லியிருக்கேன் இல்லையா, பைட்டோ. ஓல முடியுதா? டோ ஓல முடியும். தும்ல முடியறது ஓல முடியணும். தும் ஹிந்தி படோ. யூ ஸ்டடி ஹிந்தி, நீ ஹிந்தி படி. சுதா தும் பி ஆவோ. நீ யூ ஆல்சோனா ஆல்சோ கம். சரியா, அடுத்தது சுதா தும் பி பைட்டோ. நீ கூட உட்காரு. யூ ஆல்சோ சிட். சுதா யூ ஆல்சோ சிட். இல்லையா, ஆல்சோனா பி, பைட்டோ ஓ வந்திருக்கா. பர் மத் பைட்டோ. நீ ஜமீனா ஃப்ளோரில் என்ன பண்ணாத, உட்காராத. மத் அப்படின்னா டோன்ட் அப்படின்னு அர்த்தம். பைட்டோனா சிட், டோன்ட் சிட். பர்னா ஆன். ஓகேவா, நீ ஜமீன் தரையில் உட்காராதே அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உன்னோட ஒரு வாட்டி வாசிக்கவா. கணேஷ் தும் யஹாம் ஆவோ. தும் அந்தர் ஆவோ. तुम बेंच पर बैठो. तुम हिंदी पढ़ो. सुधा तुम भी आओ. सुधा तुम भी बैठो. तुम जमीन पर मत बैठो. சரியா, புரிஞ்சுதா? அடுத்த பேரா போலாமா? பண்டிட்ஜி அப்படின்னா டீச்சர்ஸை சொல்கிறது. பண்டிட்ஜி ஐஏ பெரியவங்க இல்லையா, ஸோ ரெஸ்பெக்டிவ் வேர்டு வரும்போது ஐஏ வரணும். वर्बोட ईए சேர்த்து எழுதணும். ईए आप पंडित जी आइए. पंडित जी कम. சரியா, आप வரும்போது ईए சேர்த்து எழுதணும். अंदर आइए. आप अंदर आइए. यू कम इनसाइड. अंदर आइए. आप कुर्सी पर बैठिए. பர்னா ஆன் சொல்லியிருக்கேன். बैठिएனா உட்காருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ईए சேர்த்து எழுதணும். आप बेंच पर मत बैठिए. நீங்கள் பெஞ்சில் உட்காரு. டோன்ட் சிட் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டோன்ட் சிட் அப்படின்றதுக்கு மத் बैठिए சொல்லுவாங்க. ஈஏ சேர்த்து எழுதணும். இது எப்படி சேர்த்து எழுதுறது அப்படின்றது, பைட் ப்ளஸ் ஈஏவை எப்படி சேர்த்து எழுதுறது கிராமர் கிளாஸில் பார்க்கலாம். पंडित जी आइए. आप अंदर आइए. आप कुर्सी पर बैठिए. आप बेंच पर मत बैठिए அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அடுத்த பேராகிராஃப் போகலாமா? புரிஞ்சுதா?
सुधा देखो मेज पर क्या है सुधा लुक व्हाट ऑन दी टेबल மேஜை மீது என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்கானா என்ன மேஜ் பர் அக்பார் ஹே மேஜை மீது அக்பார் நியூஸ் பேப்பர் இருக்கிறது தேர் இஸ் த நியூஸ் பேப்பர் ஆன் தி டேபிள் அப்படின்னு சொல்லி அக்பார் யஹா லாவோ அப்படின்னா பிரிங் கொண்டு வா பிதாஜி அக்பர் லீஜியே டேட் டேக் த நியூஸ் பேப்பர் லீ அப்படின்னு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க படிக்கலாமா சுதா தேக்கோ மேஜ் பர் கியா ஹே மேஜ் பர் அக்பார் ஹே அக்பார் யஹாம் லாவோ பிதாஜி அக்பார் லீஜியே சரியா புரிஞ்சுதா அடுத்த பேராகிராஃப் போகலாமா சரி கோபு तुम शरबत पियो கோபு யூ ட்ரிங்க் ஷர்பத்னா ஜூஸ் பிஓ அப்படின்னா பி ப்ளஸ் ஓ பிஓ தும் வந்துருக்குன்னா ஓ வந்திருக்கு சுரேஷ் புஸ்தக் ஹாத் மேம் லோ சரி நீ கையில் எடு டேக் இன்வர் அண்ட் லோனா எடு சுதா தும் படோ அவர் லிக்கோ சுதா யூ ரீட் அண்ட் ரைட் நீ படி மேலும் எழுது அப்படின்னு சொல்கிறேன் சாச்சாஜி நான் அங்கிள் ஆப் சிட்டி லிக்கியே அப்படின்னு சொல்லுவாங்க கோபு தும் சர்பத் பியோ சுரேஷ் புஸ்தக் ஹாத் மேம் லோ சுதா தும் படோ அவர் லிக்கோ சாச்சாஜி ஆப் சிட்டி லிக்கியே நீங்கள் கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க புரிஞ்சுதா இந்த பேராகிராஃபு அடுத்தது போகலாமா அடுத்தது பாருங்கள் பண்டிட்ஜி ஆயியே பண்டிட்ஜின்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் ரெஸ்பெக்டிவ் வேர்டு வந்ததுன்னா ஏ சேர்த்து எழுதணும் சரியா பண்டிட்ஜி ஆயியே எது கூட வர்பு கூட ஆப் ஃபல் லீஜியே ஃபல்னா ஃப்ரூட்டை எடுத்துக்கோங்க கலெக்ட் பண்ணுங்கள் ஆப் ஃபல் காயியே நீங்கள் ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன் காயியே யஹ் கரம் दूध है திஸ் இஸ் ஹாட் மில்க் கரம்னா ஹாட்டு दूधனா மில்க் ஆப் दूध பீஜியே ஆப் दूध இதுலேயும் எக்ஸப்ஷன் கேசஸ்லாம் இருக்குது ஏல அதெல்லாம் வந்து கிராமர் கிளாஸில் என்னென்ன எக்ஸப்ஷனு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா கிராமரில் 4th லெசனில் வரும் பண்டிட்ஜி ஆயியே ஆப் ஃபல் லீஜியே ஆப் ஃபல் காயியே யஹ் கரம் दूध है आप दूध पीजिए புரிஞ்சுதா அடுத்தது சுதா தேக்கோ வஹாம் கோன் ஹே சுதா தேக்கோ சுதா பாரு அங்கே யாருன்னு கேட்போம் இல்லையா வஹாம்னா தேர் கோன்னா ஹூ ஹேனா இஸ் வஹாம் ரவி ஹே திஸ் இஸ் ரவி தேர் இஸ் ரவி வஹாம்னா தேர் இஸ் ரவி தேர் இஸ் யார் ரவி நெக்ஸ்ட் பேராகிராஃப் பாருங்கள் ரவி புஸ்தக் லோ அவர் படோ ரவி புக்கை எடு டேக் தி புக் அண்ட் ரீட் இட் அப்படின்னு சொல்கிறாங்களே அது லோனா எடு படோனா ரீட் இட் பண்டிட்ஜி ஆப் ஃபல் காயே அவர் தூத் பீஜியே பண்டிட்ஜி ரெஸ்பெக்டாக சொன்னால் ஆஃப் நீங்கள் வந்து பழத்தை சாப்பிடுங்க தூத் பாலை குடிங்கள் சுதா பைட்டோ அவர் கீத் காவோ சுதா சிட் அண்ட் சிங் த சாங் அப்படின்னு சொல்கிறோம் காவோ அப்படின்னா சாங் பண்ணு விமலா பைட்டோ அவர் கீத் சுனோ விமலா சிட் அண்ட் லிசன் தி சாங் அடுத்தது பண்டிட்ஜி யூ ஆல்சோ லிசன் டு தி சாங் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் கூட பண்டிட்ஜி ஆப் பி கீத் சுனியே அப்படி ஆப் பி சரியா அடுத்தது விமலா அப் தும் பி காவோ நவ் நீ கூட பாடு அப்படின்னு சொல்கிறாங்க ரொட்டி வாசிக்கலாமா ரவி புஸ்தக் லோ அவர் படோ पंडित जी आप फल खाइए और दूध पीजिए सुधा बैठो और गीत गाओ विमला बैठो और गीत सुनो पंडित जी आप भी गीत सुनिए विमला आप तुम भी गाओ அப்படின்னு சொல்கிறாங்க சரியா இது என்ன பண்ணுங்க ஒரு வாட்டி வாசிச்சு எனக்கு என்ன பண்ணணும் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க नेक्स्ट अभ्यास पारेंगे एक्सरसाइज एक वाक्य में उत्तर दीजिए सुधा देखो मेज पर क्या है मेज पर अखबार है சரியா இதான் एग्जाम வரும் सुधा देखो वहाँ कौन है वहाँ रवि है there is रवि मेज पर क्या है मेज पर अखबार है சரியா ஸோ அபியாஸ் எக்ஸசைஸை 3 times எழுதி எனக்கு அனுப்புங்க சரியா இந்த லெசனை வாட்ஸ்அப் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் சரியா தன்யவாத்